அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட்டிங் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அரைச்சி வச்ச கோழிக்கறி குழம்பு. வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான குழம்பு ரெடி பண்ணிடலாம். நம்ம குழம்பு செய்கிறதுக்கு மசாலா எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சிக்க போகிறோங்க. பேனில் சின்ன சைஸ் பட்டை 3 பீஸ் சேர்த்துருக்கேங்க. கூட 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 6 பீஸ் வரமிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம். மசாலாலாம் சேர்த்தியாச்சுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய், மிளகு சேர்த்திக்கிங்க. இப்போ பாருங்கள், நம்ம மசாலா நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. வீடே நல்ல மணமாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், மசாலா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நான் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க. நம்மளுடைய குழம்பு மசால் தூள் ரெடி. பேனில் 3 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்திருக்கேங்க. எப்போவுமே நம்ம இந்த மாதிரி குழம்பு செய்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணோன்னா அதோட டேஸ்ட்டும் மனமும் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் தாளிப்புக்கு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்திருக்கேங்க. நல்லா பொரிஞ்சதும் கூட கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எண்ணெய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்திக்கிறேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. மீடியம் சைஸ் தக்காளி 2 எண்ணெய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்திக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த ஸ்டைலில் நீங்கள் சிக்கன் குழம்பு செஞ்சு பாருங்கள். வீடே நல்ல மணமாக இருக்கும். எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாத்துக்கும் நல்லா பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி வெந்துருச்சு. அது கூட சிக்கன் சேர்த்திக்கிறேன். சிக்கன் சேர்த்தி நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இதில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மசால் தூள் சேர்த்திக்கலாம். மசால் தூள் சேர்த்தி நல்லா சிக்கனோட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நான் புது வீடியோ நிறைய அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைட்டிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. நல்ல சிக்கன் நல்ல மசாலோடு நல்லா மிக்ஸ் ஆனதும் 1 கப் தண்ணி சேர்த்திருக்கேங்க. தண்ணி சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த சிக்கன் வேகணும், அதுக்கு தான் நான் தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணியில் நல்லா ட்ரை ஆகி சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நம்ம இந்த ரெசிபியை நம்ம எதுக்கு வேண்டாலும் சாப்பிட்டுக்கலாங்க. சைடிஷாக சாதத்துக்கு, சப்பாத்தி, பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்கும். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கறி குழம்பு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இது கூட மல்லி இலை சேர்த்திக்கலாங்க. மல்லி இலை சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட கறி குழம்பு ரெடி. இதுதாங்க அரைச்சி வச்ச கோழிக்கறி குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டிங் கிச்சனை வாட்ச் பண்ணினதுக்கு நன்றி.